ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பப்பாளி பழம் வச்சு நம்ம அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஹாஃப் சைஸ் பழுத்த பப்பாளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 50 ml நெய், 100 கிராம் ஜீனி, காய்ச்சாத பால், அதில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான் நம்ம அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பாத்திரம் சூடான அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்த அப்புறம் நம்மகிட்ட இருக்க பப்பாளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா கெட்டியா கைவிடாம கிண்டிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுல நம்ம எதுவுமே கலர் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா பப்பாளி பழத்துக்கு நேச்சுரலாவே கலர் இருக்கனால நல்லா பழுத்த பழமாவும் நம்ம எடுத்துருக்கதால நல்லாவே சிவப்பு கலர் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நல்லா கெட்டியா ஆகிற வரைக்கும் கிண்டிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஜீனி, நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீனியை உள்ள மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே இந்த ஜீனி மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ ஜீனி எல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கெட்டியா அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி டார்க்கா நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு எல்லாமே பண்ணுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மில்கை உள்ள சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதால நம்மளோட அல்வா கொஞ்சம் கெட்டியா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மில்க் சேர்க்கிறோம். பப்பாளி பழம் மட்டும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு அந்த அல்வாவோட ஸ்டிஃப்னஸ் நமக்கு கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மில்க் சேர்க்கிறோம். இதையும் நல்லா கைவிடாம கிண்டிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் கெட்டியாயிரும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏதாவது எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ 50 ml நெய்யில மட்டும் மீதம் இருந்த நெய்யும் சேர்த்து பாத்திரத்துல அல்வா அந்த மாதிரி ஒட்டாம வர வரைக்கும் நல்லா கைவிடாம கிண்டிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல நெய் தடவி அந்த இதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க அல்வாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுற வரைக்கும் இதை நம்ம டச் பண்ணவே கூடாது. இப்போ நம்மளோட டேஸ்டியான பப்பாயா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.